இருங்க சார். இது திரும்ப 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 அதே போட்டு நோண்டாதீங்க. என்ன இருக்கு விசாரிச்சிங்கன்றேன். தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை. நீங்கள் போய் தஞ்சாவூரில் போய் நடந்த விஷயத்த அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கேளுங்க, தீன் கையில் கேளுங்க, அவங்க பெற்றோர் கையில் கேளுங்க, அவங்க அப்பா அம்மா கையிலே கேளுங்க. கும்பகோணம் தான் அவங்க வீடு. அவங்க அப்பா அம்மா கையில் கேளுங்க. உங்களுடைய மகன் இறந்தது எப்படின்னு கேளுங்க. அவங்க இந்த மருத்துவ நிர்வாகத்தை தவறுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். இதெல்லாம் எதுவுமே விசாரிக்காம பொது வெளியில கேள்வி கேட்கறது தவறு, சரியில்லாத ஒரு நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு பல் மருத்துவ கல்லூரி தமிழகத்தின் மிக பழமையான மருத்துவ கட்டமைப்புகளில் ஒன்று. 1953ஆம் ஆண்டு, ஏறத்தாழ 71 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 15 மாணவர்களுடன் நிறுவப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரி என்பது தற்பொழுது 100 இளங்கலை பல் மருத்துவ இடங்களுடனும் 40 முதுநிலை பல் மருத்துவ படிப்புகளுடனும் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். தென்கிழக்கு ஆசியாவிலேயே தினந்தோறுமான புறநோயாளிகள் அதிகம் பேர் பயன்பெறுவது என்கின்ற அளவில் இந்த மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் பல் மருத்துவ பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனைக்கு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பல்வேறு வகைகளிலான மேம்பாட்டு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நானும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களும், நம்முடைய துறையின் செயலாளர், அதேபோல் டிஎம்இ கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்று 25,31,000 ரூபாய் செலவில் பல்வேறு புதிய வசதிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு பல் மருத்துவமனை, 2 இருக்கைகளுடன் கூடிய ஒரு சிறப்பு பல் மருத்துவ பிரிவு ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களும் அதேபோல் இந்த மருத்துவமனைக்கு வருகிற நோயாளி பெருமக்களும் உணவருந்துவதற்கு ஏற்ற வகையில் 2 உணவருந்தும் கூடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த கலையரங்கத்தை பொறுத்தவரை எல்இடி திரையுடன் கூடிய ஒரு கலையரங்கமாக இது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் படிப்பதற்கும் இளைப்பாறுவதற்கும் ஏதுவாக ஒரு பொது அறை ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. புதிய சலவையகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாவலர் அறை ஒன்றும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பு ஒன்றும் இன்றைக்கு புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு 7 புதிய வசதிகள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புகளில் இது ஒன்று மட்டுமே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிற நிலையில் இன்னும் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கையை ஒன்றிய அரசிடம் வைத்து கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்னால் புதுக்கோட்டையில் 2வது புதிய மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் இது ஒரு பழமையான 70 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாகும். தமிழக அரசின் சார்பில் தற்போது 3 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது. ஒன்று இங்கேயும், இன்னொன்று புதுக்கோட்டையிலும், 3வதாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திடமிருந்து பெற்ற ஒரு பல் மருத்துவக் கல்லூரி. அந்த வகையில் இந்த பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது ஏழை எளிய மக்களுக்கு பெரிய அளவிலான பயன்பாட்டை தந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயில்கிற மாணவர்களுக்கு ஒரு புதிய தங்கும் விடுதி ஒன்று கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏற்கப்பட்டு அந்த வகையில் 64,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 620 மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கூடிய ஒரு விடுதி ஒன்று இந்த ஜனவரி மாத இறுதியில்
கட்ட தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. அதற்கான மதிப்பீடுகள், டெண்டர் போன்ற அனைத்து ப்ராசஸும் நிறைவுற்று இந்த மாத இறுதியில் அப்பணிகள் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்படவிருக்கிறது. அதேபோல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு விடுதி, ஏறத்தாழ 750க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்குவதற்குரிய விடுதி இந்த வளாகத்திலேயே கட்டப்படவிருக்கிறது. அதற்கான திட்ட மதிப்பீடுகளை பொறுத்தவரை 135 கோடி, ஆக 135 கோடி ரூபாய் செலவில் ராஜீவ்காந்தி முதுநிலை மாணவர்களுக்கான ஒரு விடுதியும், 65 கோடி ரூபாய் செலவில் பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு விடுதியும், ஆக மொத்தம் 200 கோடி ரூபாய் செலவில் 2 விடுதிகள், சற்றேறக்குறைய ஒரு 1400 மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கூடிய அந்த விடுதிகள் இந்த மாத இறுதியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது. அந்த பணிகளை பொறுத்தவரை 18 மாதம் எவ்வளோ 2 இயர்ஸா 18 மாதம். அந்த இரு விடுதிகளை பொறுத்தவரை பணி தொடங்கப்பட்ட நாள் முதல் 18 மாத காலங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அந்த வகையில் இந்த பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு பெரிய அளவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் மேம்படுத்தப்படும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 100 மருத்துவ இளங்கலை மருத்துவர்கள், 40 முதுநிலை மருத்துவர்கள். இப்போ இந்த கட்டிடங்கள்லாம் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் வந்ததுக்கு அப்புறம் வகுப்பறை வசதிகள் அதெல்லாம் வேணும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அது கூடுதலாக இடங்களை அதிகரித்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இப்போ எத்தனை எக்ஸ்ரே இருக்கு? 300. ஒரு நாளைக்கு எடுக்கிறது 300 இருக்கு. இப்போ இங்கே டிஜிட்டல் எக்ஸ்ரே எல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு 300 போல் எடுக்கிறாங்களா? தேவை அல்ல. பேஷண்ட் 1000 பேர் வந்து 1000 பேருக்கு எக்ஸ்ரே எடுக்க வேண்டியதில்லை. வர்ற அத்தனை பேருக்கு எக்ஸ்ரே எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலர் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க, ஒரு சிலர் அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு வருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்காக பல் மருத்துவமனைக்கு வருவாங்க. வர்ற 1000 பேர் வந்தாங்கன்னா 1000 எக்ஸ்ரே எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட நம்ம இடிவி ரவிச்சந்திரனோட கோரிக்கையை ஏற்று கூடுதலாக எக்ஸ்ரே தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கணும். இல்லை, அந்த மாதிரி ஒரு கற்பனை தோற்றத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தி இல்லை அதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு கற்பனையை நீங்கள் தூண்டி விடுறதுங்கிறது ரொம்ப தப்புன்னு ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறோம். ஒரு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் இறந்தார். அவர் வந்து பணி சுமைன்னு சொன்னீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அவர் அந்த பிஜியில் சேர்ந்த ஒரு வாரம் தான் ஆச்சு. ஒரு வாரத்துலேயே அவருக்கு எந்த டியூட்டியுமே தரல. டியூட்டி அந்த இதில் சார்ட்டில் வந்து அவருக்கு டியூட்டியே தரல. கடைசியாக அவர் இறந்த அன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் அவராகவே ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டை போய் பார்க்கணுன்னு போய் பார்த்துருக்காரு. அவருக்கும் அந்த டியூட்டி கிடையாது. இந்த நிலையில் அவர் போய் தற்கொலை பண்ணிக்கினாரு. என்னத்துக்காக பண்ணிக்கினாருங்கிறத போலீஸ் விசாரிச்சுன்னு இருக்கிறாங்க. அவருக்கு பணிச்சுமைன்னு சொன்னீங்க. இது எந்த வகையில் நியாயம்? திருப்பி இருங்க. இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விதண்டாவாதத்தையோ அல்லது, ஏன்னா பத்திரிகையாளர் மத்தியில் நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை, ஒரு தவறான கண்ணோட்டத்தை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போகிறது தவறு. அது மாதிரி இப்போ தஞ்சாவூரில் நடந்தது என்னன்னு கேட்டுக்கணும். கேட்டுக்காமையே விசாரிக்காமையே நீங்கள் கேள்வியை போட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு நாங்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டிய அவசியத்துக்கு வந்துடுது. அந்த மாணவர் வந்து காலையில் அவங்க தந்தை தான் காலேஜில் எடுத்து வந்து விடுவார். விட்டுட்டு 11 மணிக்கு திருப்பி கூப்பிட்டு போயிடுவாங்க. அவருக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் இங்கே சொல்கிறது நாகரிகமாக இருக்காது. நீங்கள் போய் தஞ்சாவூரில் போய் அந்த தீன் கையில் கேட்டுக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மருத்துவமனையில் கேட்டுக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் பணிச்சுமை காரணமாக பிஜி ஸ்டூடெண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் 2 பேர் போடுற அந்த சமூக வலைதளத்தில் வர்ற செய்தியை வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறதுங்கிறது ஒரு தவறான இருங்க ரவி, தவறான முன்னுதாரணம். எந்த செய்தியாக இருந்தாலும் அதை நீங்கள் தீர விசாரிச்சிங்கன்னு சொல்கிறேன். கேட்குறது தப்பு இல்லை. தவறான காரியம் நடந்தால் கேட்கலாம், விமர்சிக்கிறதும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் வந்து அதை விரிவாக வந்து விசாரணை பண்ணிவிட்டு கேட்கணும்.
இப்போ இது ரெண்டு விஷயமே தப்பான விஷயத்தை வச்சு பணிச்சுமை காரணமாக பிஜி ஸ்டூடெண்ட் இறந்து போகிறாங்கன்னு சொன்னால், அப்போ பிஜிக்காக இந்த கவர்மெண்ட்டை பண்ணின்னு இருக்கிற எவ்வளோ விஷயங்கள், அவங்களோட அந்த ஒன்றிய அரசு தான் அவங்களுக்கு வந்து அந்த கொடுக்குறத அந்த 50% கோட்டாவை இன்னைக்கு கோர்ட்டில் போராடி வாங்கி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இப்போ வந்து அந்த சீட்டு வந்து ஃபில்லப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை வாங்கி கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கு. எவ்வளோ நூற்றுக்கணக்கான வசதியை அந்த கவர்மெண்ட் வந்து புதுசாக அவங்கள பண்ணி நிற்கும்போது பணிச்சுமை தான் அதுக்கு காரணம்னு சொல்லி நீங்களே ஒரு கற்பனையான ஒரு வாதத்தையோ இல்லை கற்பனையான ஒரு தோற்றத்தையோ உருவாக்குவது சரியில்லைங்கிறத முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு கேள்வி கேளுங்க, விசாரிச்சுட்டு செய்தி பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் சமூக வலைதளத்தில் ஒருத்தர் பிடிக்கல, இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன், ராஜீவ்காந்தி தீனை ஒருத்தருக்கு பிடிக்கல, அதனால் அந்த செய்தியை போட்டு விட்டார் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டு. இப்போ நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் பேரில் நான் இப்போ நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு செய்தியை போடுங்க, கேள்வியும் கேளுங்க, தப்பு இல்லை. இருங்க சார், இது திரும்ப 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 அதே போட்டு நோண்டாதீங்க. என்ன இருக்குது விசாரிச்சிங்கன்றேன், தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை. நீங்கள் போய் தஞ்சாவூரில் போய் நடந்த விஷயத்த அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கேளுங்க, தீன் கையில் கேளுங்க, அவங்க பெற்றோர் கையில் கேளுங்க, அவங்க அப்பா அம்மா கையிலே கேளுங்க. கும்பகோணம் தான் அவங்க வீடு, அவங்க அப்பா அம்மா கையில் கேளுங்க. உங்களுடைய மகன் இறந்தது எப்படின்னு கேளுங்க. அவங்க இந்த மருத்துவ நிர்வாகத்தை தவறுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். இதெல்லாம் எதுவுமே விசாரிக்காமல் பொது வெளியில் கேள்வி கேட்கறது தவறு, சரியில்லாத ஒரு நடவடிக்கை. வாங்க அடுத்து. அதாவது JN1 அப்படிங்கிறது வந்து பரவல் இருந்துன்னு தான் இருக்குது. இது உலகம் முழுக்க அந்த JN1, அதாவது கொரோனாவோட பாதிப்பு என்பது பல கட்டங்களை இது அந்த வைரல் வந்து தாண்டி வந்துன்னு இருக்குது. JN1, JN.1.1ங்கிற அந்த 2 வைரஸும் இப்போ அந்த தாக்குதல் பரவலாக இருக்குது. ஆசிய நாடுகளில் பெரும்பகுதியாக வந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகள்லேயும் இந்த பரவல் இருக்குது. ஆனால் அவங்க அது கணக்கெடுத்துக்கிறத விட்டுட்டாங்க. இந்த கொரோனாவில் சேர்க்கல, அவங்க கணக்கெடுக்கிறதே விட்டுட்டாங்க. கணக்கெடுக்கிறதுங்கிறது ஆசிய நாடுகளில் மட்டும்தான் கணக்கெடுக்கிறாங்க. முதல்ல இந்த சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் அதை எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற NUSKல தொடர்ச்சியாக பேசின்னு இருக்கிறோம். அவங்களுமே இது சொன்னது ஒரு 3-4 டேஸ் மட்டும் அந்த பாதிப்பு இருக்குது, ஒரு மிதமான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னாங்க. இந்த வகையில் கேரளாவில் ஒரு 300-400க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் வருது. நேற்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு வந்து 15. நேற்றுக்கு சென்னையில் மட்டும் அதில் 10, மீதி ஒரு 15. நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம், காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் கிளஸ்டர் ஏரியாவிலிருந்து சாம்பிள் எடுத்து RT-PCR பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி கிளஸ்டர் எங்கேயும் உருவாகலை. இப்போ இந்த 15ங்கிறது ஓவரால் தமிழ்நாடு, 10 மட்டும் சென்னை. இப்போ இந்த 10-15ங்கிறது ஏற்கனவே சிங்கிள் டிஜிட்டில் கடந்த 3 வருஷமாகவே வந்துன்னு தான் இருக்குது. இந்த பாதிப்பு இல்லாத ஒரு கொரோனா, ஒரு மிதமான தொற்று இது JN1ங்கிறது. ஒரு காய்ச்சல், சளி இந்த மாதிரியான உபாதைகளோட ஒரு 3-4 நாளில் சரியாயிடுது. இருந்தாலும் கூட மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், சிறுநீரக நோய், அது மாதிரி கார்டியாலஜி, அந்த இதய நோய், இந்த மாதிரி இருக்கிறவங்க பொதுவெளிகளுக்கு போகும்போது முகக்கவசத்தை அணிந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். இது ஒன்று மட்டும் இப்போ போதும். இதை தாண்டி எங்கேயாவது கிளஸ்டர் உருவாச்சுன்னா இப்போ அந்த இடத்துல வந்து அதை எப்படி தடுக்கிறதுங்கிற நடவடிக்கைகளை அரசு ஈடுபடும். இப்போ இவங்கள வந்து யாரும் ஒருத்தர் கூட மருத்துவமனைகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் இது வரைக்கும் கொரோனா பேஷண்ட் மருத்துவமனைக்கு வந்து அவங்களுக்கு தனி வார்டு வேணும் அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை. கூட சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த ஒரு 2-3 நாளாக கொரோனாவுக்கு தனி வார்டு எங்கன்றாங்க. அதில் ஒரு சிலருக்கு சந்தோஷம், திரும்ப கொரோனா வந்து தனி வார்டு வந்து ஊரடங்கு வந்து திரும்ப ஒரு 3 வருஷம் முடங்கி போன ஊருன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது, மிதமான பாதிப்பு. பெரிய அளவில் நாமளும் பதட்டப்பட வேண்டியதில்லை, நீங்களும் இதை பதற்றமான செய்தியாக உருவாக்க வேண்டியதில்லை. மக்களை தேடி மருத்துவம் 1,67,000 பேர் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள். ரிப்பீட்டட் சர்வீஸுங்கிற மாதிரி ஒரு 4 கோடி பேர் அளவுக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்போ மாண்புமிகு முதல்வர் வந்து நிதிநிலை அறிக்கையில் சொன்னாங்க, தொழிற்சாலையில் இருக்கிற தொழிலாளர்களுக்கும் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் போன வாரம் இந்த கோயம்புத்தூரில் போய் தொடங்குறதா இருந்தோம். இப்போ அன்றைக்கி தான் வந்து தென்காசியில் இந்த பாதிப்பு ஏற்பட்டோன்னே தென்காசி இதுக்கு நானும் துறை செயலாளர் அங்கே போயிட்டோம். இன்னும் ஒரு வார காலத்துக்குள் அந்த மக்களை தேடி மருத்துவம், தொழிலாளர்களை தேடி மருத்துவங்கிற மாதிரி ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிஸ்க்குமே போய் நேரடியாக அங்கே அவங்களுக்கு தேவையான இந்த மருத்துவ உதவிகளை செய்கிறதுக்கான அந்த திட்டத்தை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் எங்கேயாவது நானும் துறையின் செயலாளர் போய் தொடங்கி வைக்கிறோம்.
இல்லை, பணியாளர்கள் தான் அதுக்கான பணியாளர்கள் முழுமையாக இருக்கிறாங்க. இப்போ கூட கிராம சுகாதார செவிலியர்கள் 2242 பேர் எடுக்கிறதுக்கு எம்ஆர்பி அந்த வேலை பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ முதல் கட்டமாக அந்த மருத்துவர்களுடைய பணியிடங்கள் முடித்து அவங்களுக்கு இந்த கொரோனா மதிப்பெண் மெரிட் மார்க்ஸ் கொடுக்கறதுல அந்த பணிகளுக்கான இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயின்னு இருக்கு. அநேகமாக பொங்கலுக்கு முன்னாடியே இந்த 1021 மருத்துவர்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூலம் இந்த பணி ஆணைகள் வழங்கப்படும். அவர்களை தொடர்ந்து அது ஒரு 30 கேஸ் இருந்தது. இந்த கேஸ் எல்லாம் கலைஞ்சி அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க டாக்டர்கள் நியமனத்தில் ரொம்ப நாளாக டிலே ஆனாங்க. டிலே ஆனது உண்மை. இது எல்லாமே உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகள். அது குறிப்பாக அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களே போட்ட வழக்குகள். ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு இறுதி செய்யப்பட்டு இப்போது அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. பொங்கலுக்கு முன்னாடியோ அல்லது பொங்கல் கழிச்சு 1-2 நாட்களிலேயோ 20ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த 1021 பேருக்கும் பணி ஆணைகள் தரப்படும். அதை தொடர்ந்து ஒரு 983 மருந்தாளுநர்கள் பணியிடங்கள், அதுக்குமா அதுலேயும் 2-3 கேஸ் இருக்குது. அதுவுமே இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. அதை தொடர்ந்து ஒரு 1200க்கும் மேற்பட்ட சுகாதார ஆய்வாளர்கள் அந்த பணியிடங்கள், 2200 கிராம சுகாதார செவிலியர்கள். இது எல்லாமே ஓரிரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். டாக்டர்ஸ் மட்டும் 20ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும்.